கானா வினோத்தனும் அரராவும் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அரோராவை பார்த்தீங்கன்னா ஓப்பன் டக்கா சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா அரோரா கிட்ட ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க. என்ன கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கானா வினோத்தனா உங்களுக்கு யாருன்னு சொல்லி. ஸோ அரோராவோட பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டோம் இந்த மாதிரி பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லி அரோரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கானா வினோத்துக்கு மட்டும் கல்யாணம் ஆகலை, 2 குழந்தைங்க இல்லைனா அவனை நானே கல்யாணம் பண்ணியிருப்பேன், லவ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே செம்ம ஷாக் ஆகிடுச்சு. ஏன் பார்த்தீங்கன்னா அரோராவுக்கு வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, கானாவோட வெளியே ஒரு ஃபேமிலி இருக்குது. ஸோ இந்த டைமில் இதுமாதிரி சொல்லும்போது பிக் பாஸ் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அரோரா மேலே ஒரு பேட் ஒப்பீனியன் இருந்துச்சு. இதில் கானாவினருக்கும் அரோராவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கானாவினத்தில் நார்மலாக கேம் ப்ளே பண்ணுறாரு, அவ்வளோதான் கானாவினத்தின ரூலே. ஸோ எல்லாரும் கூட சேர்ந்து கேம் விளாடணும், டைட்டில் வின் பண்ணால் அதான் ஒரு நோக்கமாக இருக்குது. பட் அந்த அரோரா பார்த்தீங்கன்னா உள்ளே புரிஞ்சு கேமை குழப்பி விடுறாங்க. ஸோ கானாவினத்துக்கு இது பெரிய டேஞ்சர்ஸாகவே இருக்குது. ஏன்னா டைட்டில் வின் சான்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே கானாவினத்தனை மட்டும்தான். ஸோ கானாவினத்தனை அதுமாதிரி பிரச்சனைலாம் போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஸோ கானாவினத்தை உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் நெருப்பு சிம்பிள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.